மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு மிக பழமையான ஒரு சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் மைய பகுதியாக இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை. இந்த சைதாப்பேட்டையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்காரணேஸ்வரர், அன்னை சொர்ணாம்பிகா தேவி. இந்த ஆலயத்துக்கு சிறப்புகள் தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவலோக இந்திரனே இங்கு வந்து வழிபாடு செய்த ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது. மற்ற சிவாலயங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது நால்வரால் பாடல் பட்ட திருத்தலம், 63 நாயன்மார்களால் திருவிளையாடல் புரிந்த சிவத்தலம், சக்தி அம்பிகை வழிபாடு செய்த சிவத்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல தேவர்களும் முனிவர்களும் வழிபாடு செய்த ஒரு தலமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருக்காரணேஸ்வரர் ஆலயம். இந்த சிவாலயத்துடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு தல வரலாறாக இருக்கக்கூடியது. அதி அற்புதமான இந்த சிவாலயத்துல நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடியவர் இந்த காரணேஸ்வரர். நம்ம வாழ்க்கையில ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு காரணத்தோடு தான் போவோம். பசங்களுக்கு திருமணம் வர வேண்டும்னு போவோம், நல்லா படிக்கணும்னு போவோம், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும்னு போவோம், இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுவோம் எல்லாருமே. அதுபோல் இந்திரன் ஒரு காரணத்துக்காக இந்த சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தனாலே இந்த எம்பெருமானுக்கு காரணேஸ்வரர், திருக்காரணேஸ்வரர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேர் உண்டு. எப்படி இந்திரன் இங்க வந்து வழிபாடு செய்தாருன்றதே ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. வசிஷ்டர் அப்படின்ற ஒரு மகா முனிவர் என்ன செய்யறாருன்னா, உலக நன்மைக்காக, இந்த பிரபஞ்ச நன்மைக்காக ஒரு யாகம் நடத்தணும், தொடர்ந்து யாகம் நடத்தினா இந்த உலகம் முழுவதுமே நன்மை பெறும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பூஜை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேகரித்து வராரு. அப்பவும் அவருக்கு பத்தலை, அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து முழுமை அடையலை. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, தேவலோகத்துக்கு சென்று, சொர்க்கத்துக்கு சென்று இந்திரனிடத்துல முறையிடுறாரு. இது போல நான் இந்த பூமியில ஒரு பூஜை செய்ய போறேன்பா, எனக்கு இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் தேவைப்படுது, அதனால எதை கேட்டாலும் தரக்கூடியது காமதேனு அப்படின்னாலும் நம்ம வழிபாட்டில் என்ன சொல்லுவோம், கேட்டதையும் நினைத்ததும் தரக்கூடியது காமதேனு. பார்க்கடலை கடையும் போது அற்புதமாக ஒரு தோற்றம் கொண்டு மகாலட்சுமியின் சுரூபமாக கற்பவகிருட்சம், காமதேனு, அட்சய பாத்திரம், அமிர்த கலசம்லாம் வந்தது. அதில் மிக முக்கியமானது இந்த காமதேனு தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. தேவலோக பசுவாக இருக்கக்கூடிய காமதேனு கிட்ட இந்திர பகவான் சொல்றாரு, இது போல நீ வசிஷ்ட மகரிஷியோட சென்று அவரோட பூஜைக்கு நீ முழுமையான உதவியாக இருக்க வேண்டும், அவர் என்ன கேட்கிறாரோ அந்த பூஜைக்கு நீ அனைத்தையும் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே காமதேனும் ஒத்துக்கொண்டு சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு காமதேனு வருகிறாங்க. இந்த காமதேனு என்ன செய்யறாங்கன்னா, வசிஷ்டர் கேட்கக்கூடிய பொருட்களை தராங்க, பூஜையும் ஆரம்பிக்கிறாங்க. இது போல நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காமதேனு என்ன செய்யறாங்கன்னா, அவரோட பூஜையில கவனம் செலுத்தாம இடையூறு தரம்படி, தொந்தரவு தரம்படி நடந்து கொள்கிறாங்க. இதுல கோபம் அடைஞ்ச சிவபக்தரா இருக்கக்கூடிய இந்த வசிஷ்ட மகரிஷி என்ன செய்யறாருன்னா, மிகுந்த கோபம் அடைகிறாரு. காமதேனு என்ன பூஜைக்கு வந்து ஒரு நன்மை தரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கவனம் இல்லாம ஒரு விளையாட்டுத்தனமா இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபத்துல சாபம் கொடுக்கிறாரு. நீ தேவலோக பசுவாக, உனக்கு தெய்வ சக்தி இருக்கிறதுனால தான் உனக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு, உன்னோட கர்வத்தை போக்க நீ சாதாரண மாடாக, காட்டில் அலைந்து திரிகின்ற ஒரு மாடாக போக வேண்டும், உனக்கு எந்த ஒரு தெய்வ சக்தியும் இருக்கக்கூடாதுன்றபடி வசிஷ்டர் அந்த சாபத்தை அந்த காமதேனுக்கு அளிக்கிறார். அதன்படியே காமதேனு என்ன செய்யறாங்கன்னா, தேவகன்னியாக, ஒரு தெய்வ சுரூபமாக இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் இழந்து காட்டுல சராசரி ஒரு மாடு போல திரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுய நினைவே இல்லை. நாட்களும் கடந்து போகுது. இந்திரதேவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, காமதேனு பூமிக்கு போய் இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் திரும்பி வரல, வசிஷ்ட மகரிஷியும் காமதேனுவை நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்து தரேன்னு சொன்னாரு, தேவலோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் அனுப்பி வைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. போய் நம்ம வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கலான்னா அவர் கோபம் அடைஞ்சு நம்மளுக்கு சாபம் கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இந்திர பகவான் ஒரு அச்சத்திலேயே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திரனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது போல காமதேனு வந்து வசிஷ்டர் இடத்துல வந்து பூஜைக்கு ஒத்துழைக்கல, அதனால சாபம் பெற்று ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடாக திரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவருக்கு எப்படி இதை நம்ம சரி பண்ணுறது அப்படின்றதுனால எண்ணத்தில் என்ன செய்கிறாரு, எப்பேற்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும், யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், தேவர்களாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், முதல்ல முறையிடக்கூடியது சிவபெருமான் தான். சிவபெருமானை வணங்கினால் சகல பாவமும் விலகிவிடும். சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிவிடும்.
எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஆதி பரமேஸ்வரனை நாம் வணங்கி ஈசனுடைய திருக்கரணையால் நம்ம எப்படியாவது காமதேனுக்கு பெற்றிருக்கக்கூடிய சாபத்தை நீக்கி மறுபடியும் தேவலோக பசுவாக கொண்டு வர வேண்டும், வசிஷ்டர் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தேவேந்திரன் பூமிக்கு வராரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காரணேஸ்வரர் ஆலயத்துக்கு ஆதி காலத்தில் காட்டு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வராரு தேவேந்திரன். வந்து இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா கார் மேகங்களை கூட்டுறாரு. இந்த ஈசனுக்கு காரணேஸ்வரன் வர்றதுக்கு 2 பேர் உண்டு. ஒன்று கார் மேகங்களை கூட்டி மழை பெய்து வைத்ததனால் காரணேஸ்வரனும், மற்றொன்று இந்திரனோட காரணத்தை வைத்து முன்வைத்து இறைவனை வழிபாடு செய்ததுனால காரணேஸ்வரனும் இருக்கு. அதி அற்புதமான எம்பெருமானுடைய திருநாமம் திருக்காரணேஸ்வரர் அப்படின்றது. அப்படி இந்திர பகவான் என்ன செய்யறாருன்னா மேகங்கள் எல்லாம் அழைத்து காரிருள் கொண்டு மழை பொழிய வைத்து இந்த இடத்த ஒரு நந்தவனம் போல ஒரு பூக்கள் நிறைந்த பகுதியாக ஒரு தோட்டம் போல அமைக்கிறாரு. அந்த இடத்திலேயே ஒரு தீர்த்தத்தையும் உருவாக்குறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தத்தை உருவாக்கிறார். கோபதி சரஸ் தீர்த்தம் அப்படின்ற இந்த தீர்த்தத்தை உருவாக்கி இங்கே சிவலிங்கத்தை வழிபாடு செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து இறைவனை முழுமனதோடு சிவபெருமானை கையிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை முழுமனதோடு பிரார்த்திக்கிறார். இறைவன் எப்போவுமே கருணை மிகுந்தவர் அல்லவா? சிவபெருமாள்னா சொல்லவே தேவையில்லை. யார் தவம் புரிந்தாலும் சரி அந்த பக்திக்கேற்ற வரத்தை தரக்கூடியவர் சிவபெருமாள். யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி நீ சிவபூஜை செய்த உடனே அந்த பாவம் அனைத்துமே கரைந்து ஓடிடும். அப்படிப்பட்ட எம்பெருமான் கருணை மிகுந்த சிவபெருமாள் என்ன செய்யறாருன்னா கையிலையை விட்டு இந்த பூமிக்கு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இன்றைய ஆலயம் திருக்காரணேஸ்வரர் இந்த பகுதிக்கு வந்து இந்திரனுக்கு காட்சி தந்து இந்திரன் இடத்துல கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்திர பகவான் சொல்றாரு, இது போல வசிஷ்ட மகரிஷி என் இடத்துல காமதேனுவை கேட்டாரு பூஜைக்காக, நானும் அனுப்பிச்சு வச்சேன். அவர் கோபத்தினாலும் அவர் சாபத்தினாலும் ஒரு காட்டு பசுவா மாற சொல்லி காமதேனுக்கு சாபம் கொடுத்து விட்டார். அதனால அந்த சாபத்தை நீங்க தீர்த்து மீண்டும் தெய்வீக பசுவாக தேவலோகத்து காமதேனுவாக சக்தி அளித்து என்னோடு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இதனை கேட்ட சிவபெருமாள் அப்படியே ஆகட்டும் சொல்லி சுயநலவே இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு சாபம் பெற்ற பிறகு தான் யாருன்ற ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க. அது போல் காமதேனு மறந்து இருந்த அந்த நிலையில் மீண்டும் அந்த காமதேனுக்கு சக்தியை வழங்கி காமதேனும் தவறை ஒற்றுக்கொள்கிறாங்க. இது போல் வசிஷ்டரோட பூஜையில் நான் நிதானத்தோடு இல்லை, நான் அந்த பூஜையில் சரியாக அவருக்கு நான் உதவி பண்ணலை, அதனால தான் அவர் கோபம் அடைஞ்சார்னு அந்த மன்னிப்பு கேட்குறாங்க சிவன் இடத்துல. அதன்படியே சிவபெருமாள் இருவரையும் மன்னித்து வசிஷ்டரோட சாபத்தையும் போக்கி மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போய் தேவலோக ஒரு பசுவாக இருக்கக்கூடியவங்க. அதி அற்புதமாக இந்த இடத்துல அந்த திருவிளையாடல் நடந்தது. இன்னைக்கு ஒரு ஆலயமாக சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக இருக்கக்கூடிய ஆலயமாகவும் நாம் வழிபாடு செய்தால் எப்படி இந்திரனுக்கு ஒரு காரணத்தோடு பூஜை செய்த போது அந்த பலன் கிடைத்தது, அதுபோல் நம்மளுக்கும் இந்த கலியுகத்திலே நம்மளோட வேண்டுதலை தரக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் நம்ம வழிபாடு செய்ய போனோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். தெற்கு திசையை நோக்கிய 7 அடுக்கு நிலையில் இருக்கக்கூடிய கம்பீரமான ராஜகோபுரம், இறைவனை தரிசனம் செய்ய போன அழகான ஒரு கொடிமரம், பலிபீடம், நந்தியம் பெருமான். இறைவனை பார்ப்பதற்கு கருவறைக்கு செல்லும் போது பார்த்தா பாலகணபதி, பாலசுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமாள் அற்புதமாக காட்சி தருவார்கள். இறைவன் ஈஸ்வர பெருமாள் அதி அற்புதமான ஒரு திருமேனி திருரூபம் கொண்டு பார்க்கும்போதே நம்மளோட பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அன்னை சொர்ணாம்பிகா தேவி சொல்லவே தேவையில்லை, கருணை மிகுந்த தாய். நம்ம அம்பாள் இடத்துல கையெடுத்து வணங்கும் போதே தாய் நமக்கு அந்த நிமிஷமே வரம் கொடுத்தது போல ஒரு அற்புதமான ஒரு திருரூபம். ஆலயத்துள்ள சுற்றி வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது 63 நாயன்மார்களுடைய திருரூபங்களை அழகாக பார்க்கலாம், உற்சவர்களோட ரூபங்களை பார்க்கலாம். கோஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விநாயகர், தட்சிணாமூர்த்தி, எம்பெருமாள், நாராயணர். எப்போவுமே சிவாலயத்தில் பார்த்தா லிங்கோத்பவர் தான் இருப்பார், ஆனால் இங்கே மகாவிஷ்ணு ரொம்ப அற்புதமாக காட்சி தரக்கூடியவர். அதன் பிறகு பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர், துர்காதேவி ரொம்ப அற்புதமான திருரூபமாக ஒரு பழமையான ஒரு கல் மண்டபத்தால் இருக்கும், ரொம்ப அலங்கரிச்சு. அதன் பிறகு போய் நம்ம ஆலயத்தை சுற்றி வரணும் போது ரொம்ப அற்புதமான ஒரு விநாயகர் சந்நிதின்னு சொல்ல முடியாத ஒரு ஆலயமாகவே ஒரு அழகான ஒரு தோற்றமுடையவர். அதன் பிறகு இறைவனுடைய சிவபெருமானுடைய பின்ரூபத்தில் அந்த சிவாலயத்தோடைய சுற்றி வரக்கூடிய பகுதியில் நம்ம பார்த்தோன்னா திருக்கைலாய காட்சியும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் ஏகாம்பரேஸ்வர காமாட்சி அம்பிகை திரு சொரூபமும், நீர் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பிகை
அந்த ஆலயத்தில் எப்படி இருப்பாங்களோ இறைவன், அதுபோல சுதை வடிவமாக சிற்பங்கள், பஞ்சபூத ஸ்தலத்துடைய சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக காட்சியோடு, அழகான ஒரு காட்சியோடு இருக்கும். அதன் பிறகு வள்ளி தேவ சேனாதிபதி சிவசுப்பிரமணிய சுவாமி, நவகிரகத்தில் பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி, முருகப்பெருமாளுக்கு பார்த்தா இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான பழனி ஆண்டவருடைய சன்னதி, அதன் பிறகு ஆஞ்சநேயருடைய சன்னதி, வீரபத்ரருடைய அழகான ஒரு சந்நிதி, அதற்கு முன்னாடி இறைவனுடைய ஆலய கருவறைக்கு செல்லும் வழியிலே ஒரு சிவஸ்வரூபம் இருக்கும். வேதபுரீஸ்வரன் ரொம்ப ஒரு தியான சுரூபத்தில் அந்த எம்பெருமான் காட்சி தருவார். இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு முறை சுற்றி வரும்போதே நம்ம எந்த காரணத்துக்காக வந்தோமோ, எந்த ஒரு பிரச்சனைக்காக வந்தோமோ அது அனைத்தும் தீர்த்து வைப்பார் இந்த எம்பெருமான். அதி அற்புதமான ஒரு திருக்குளமாக ஆலயத்துக்குள்ள தலவிருட்சமாக காட்சி தரக்கூடியது மாமரம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரில் இந்த ஆலயத்துக்கு சென்று வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த இறைவனை தரிசனம் செய்து, இந்திரன் எப்படி ஒரு வரத்தை பெற்றாரோ அதுபோல் நம் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தாக இருக்கட்டும், இழந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த காரணேஸ்வரரை வழிபாடு செய்து எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டுகிறோம். இதேபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய ராஜேஸ்வரன் ஆன்மீக பயண சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.